கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய 6வது கிளாஸ். சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நம்ம பார்க்கக்கூடிய வசன பகுதிகள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வசனங்களை நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். இது வரைக்கும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்னென்ன காரியம் பார்த்தோம் பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 6 வசனங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இந்த நாள்ல 7 மற்றும் 8, 9, 10 ஒரு 4 வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். இந்த ஒரு 4 வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்களா காணப்படுது. தேவனுடைய கிருபையில இந்த நாளை நம்ம அதை தியானிக்க முயற்சி செய்யலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பாயிண்ட் நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்கறதுக்கு முன்பதாக ஒரு பாயிண்ட் நான் என்ன தெரிவிக்க விரும்புறேன்னு பார்க்கும்போது, வாய்ப்பு இருக்கிற சகோதர சகோதரிகள் கடந்த வாரம் கிளாஸை கேட்க முயற்சி செய்யுங்க. இல்லை ஒருவேளை நீங்க நோட்ஸ் எழுதுறதா இருந்தா கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் என்னக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய நோட்ஸ்ல நீங்க எழுதி தியானம் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா நிறைய விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா நேரடியாக இந்த நாள்ல 7ஆம் வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். இந்த ஒரு 7ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தர் இயேசு யோவானுக்கு தூதர் மூலமா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது தெரிவிக்கும் போது யோவான் என்ன பண்றாருன்னா ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு பிதாவாகிய தேவன் நாமத்தினாலும் கர்த்தர் இயேசுவோடைய நாமத்தினாலும் ஒரு வாழ்த்துதலை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 7ஆம் வசனத்தை அவரு துவங்குறாரு. ஆனா இந்த 7ஆம் வசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு தீர்க்க தரிசன வசனமா இருக்கு. அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே முதல் தீர்க்க தரிசன வசனம். யோவான் அந்த தீர்க்க தரிசன வசனத்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். பாருங்க, இதோ மேகங்களோடைய வருகிறார். இது எதை பத்தி பேசக்கூடிய வசனம் பார்க்கும்போது நம்மளுடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகை பத்தி பேசக்கூடிய வசனம். யோவானுடைய பார்வையிலிருந்து கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும்னா அவர் மேகங்களோடைய வருகிறார். ஆனா இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்னன்னா behold, behold, இதோ மேகங்களோடைய வருகிறார். இந்த வார்த்தையை நம்ம எங்க பாக்குறோம்னா அந்த ஒரு 10 கன்னிகை ஓமையில இதோ behold, இதோ மணவாளன். பாத்தீங்களா? அந்த ஒரு வார்த்தையோடைய அழுத்தத்தை பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, behold, இதோ அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு. எங்கெல்லாம் இனிமே வெளிப்படுத்தின விசேஷத்திலயோ சரி மற்ற இடத்துலயோ behold எனக்கூடிய ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது ரொம்பவே முக்கியமான வார்த்தையா காணப்படும். இதை தியானிச்ச சகோதரர்கள் விசேஷமா அவரு சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, சங்கீதத்துல சேலா என்னக்கூடிய ஒரு வார்த்தை வரும். அதாவது சங்கீத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது இடையில சேலா சேலா எனக்கூடிய ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா ஒரு பாடலை பாடும் போது சேலா அப்படின்னு அவங்க அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது கொஞ்ச நேரம் அந்த பாட்டை நிறுத்திடுவாங்க. நிறுத்தி அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை உணர்ந்து மறுபடியும் பாடலை என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அத மறுபடியும் அதை துவங்குவாங்க. அதே போலதான் behold எனக்கூடிய ஒரு வார்த்தை வரும்போது அதை நிறுத்தி அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தத்தை தியானிச்சுட்டு மறுபடியும் கடந்து போனோம். அதே போல வெளிப்படுத்தினல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல behold, தோ மேகங்கள் மேல் வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது இது கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை, 2ஆம் பிரசனம் இல்ல 2ஆம் வருகை குறித்து பேசக்கூடிய வார்த்தையா இருக்கு. அப்படின்னா நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இதோ மேகங்கள் மேல் வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது
கர்த்தருடைய இரண்டாம் வருகையுடைய தன்மை எப்படி இருக்கும்னா மேகங்கள் மேல் வருகிறார். யோவேல் 2:2 நம்ம வாசிக்கலாம். மேகத்தை பத்தியான அர்த்தம் யோவேல் 2:2. யோவேல் 2:2. இது இருளும் அந்தகாரமான நாள், இது மப்பும் மந்தாரமான நாள். பாருங்க, மப்பும் மந்தாரமான, டார்க் அண்ட் கிளவுடி அப்படின்னு வரும். மப்பும் மந்தாரமான நாள் அப்படின்னா இது ஒரு உபத்திரவத்தை குறிக்குது. கர்த்தர் இயேசுவோடைய இரண்டாம் வருகையுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, அவர் வரும்போது எப்படிதான் வருவாரு, ஒரு உபத்திரவத்தோடைய தான் வருவார். அப்படின்னா அவர் இந்த பூமி மேல பிரசன்னம் ஆகும்போது, அவர் இந்த பூமி மேல வரும்போது அந்த பூமிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு உபத்திரவம் தான். பாருங்க, ரசலுடைய ஆர்டிக்கல்ல இருந்து ஒரு பாயிண்ட், சின்ன பாயிண்ட். The millennial morning will be specially cloudy. அதாவது 1000 வருஷ துவக்கம் கர்த்தர் இயேசுவோடைய இரண்டாம் வருகை ஒரே சம்பவம் தான். அது துவங்கும் போது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு உபத்திர நிறைஞ்சதா காணப்படும். அதனால்தான் behold, இதோ அவர் மேகங்கள் மேல் வருகிறார். முதல் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வாசிக்கும் போது சகோதர சகோதரிகளே தொடர்ந்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கண்கள் யாவுமே அதை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பாருங்க, அவரை குத்தினவர்களும் அவர் காண்பார்கள். அப்படின்னா கர்த்தர் இயேசுவை வந்து எல்லா கண்ணும் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, கண்டிப்பா மகிமை அடைஞ்ச நிலையில கர்த்தர் இயேசு இருக்கிறாரு. எல்லா கண்களும் பார்க்குமா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, கர்த்தர் இயேசுவை பார்க்க முடியாது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஒரு பாயிண்ட் வந்து இங்க யோவான் சொல்ல வர்றார், எல்லா கண்களும் அவரை காணும். அப்படின்னா அந்த கண்கள்னா என்ன குறிக்குது, அந்த ஞான கண்கள், அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அறிவு கண்களை குறிக்குது. எல்லா கண்களையும் அவரை காணும், பார்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல கிரேக்க வார்த்தை பார்க்கும் போது ஆப்டமைன் வருது. ஆப்டோமை இல்லைன்னா ஹொராவ், ஹொராவ் ஆர் ஆப்டமை அப்படின்னா என்ன வார்த்தை, அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது டிசர்ன் இம் அப்படின்னா புரிஞ்சு கொள்வாங்க, இல்லைன்னா கர்த்தர் இயேசு தான் இதெல்லாம் பண்றாருன்னு தெரிஞ்சு கொள்வாங்க, அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படின்னா கண்ணுக்கு தெரியற அளவுனா மனக்கண்ணுக்கு தெரியற அளவுல எல்லாரும் கர்த்தர் இயேசுவை என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா இந்த உபத்திர நிறைஞ்ச சூழல், அந்த சூழலோடைய முடிவு வரும்போது உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் எல்லாரும் கர்த்தர் இயேசு தான் இது பண்றாருன்னு அவருடைய பிரசன்னத்தை என்ன பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவர் குத்தினவர்களும் அவர் காண்பார்கள். பூமியின் கோத்திரங்கள் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். பாருங்க, பூமியில இருக்கக்கூடிய எல்லா கோத்திரமும் பார்த்து புலம்புவாங்க. அப்படின்னா அவர் குத்தினவர்கள் காண்பாங்களா, யார் குத்துந்து, கர்த்தர் இயேசுவ. பாருங்க, அந்த இடத்துல வந்து யார் குத்துற மாதிரி நம்ம போட்டோ போட்டிருக்கிறோம், அந்த ரோமன் சோல்ஜர் தான் குத்துற மாதிரி நம்ம போட்டோ போட்டிருக்கிறோம். ஆமா, கரெக்டா கர்த்தர் இயேசு அந்த மரிச்ச நிலை, அவர் மறிச்சிட்டாரா இல்லையான்னு ஈட்டி எடுத்து குத்தினவர் யாருன்னு பார்க்கும்போது அந்த ரோமர்ல இருக்கக்கூடிய ஒரு சேவகன் தான் குத்தி பார்த்தாரு. தண்ணியோ ரத்தமா என்ன ஆயிடுச்சு, வெளியே வந்துச்சு. ஆனா சகோதர சகோதரிகள், அவர் குத்தினவர்களோ அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு வார்த்தையில இல்ல, பல வார்த்தையில இருக்குது. குத்தினவர்கள் நிறைய பேர். அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய ஊழிய நாட்கள்ல அவர் 33 வருஷம் இந்த பூமியில இருந்தாலும் அந்த 3 வருஷம் விசேஷமா தேவனுடைய ஊழியம் செய்யும் போது கர்த்தர் இயேசுவை குத்தினே இருந்தாங்க. யாரு? பரிசேயர், சதுசியர், அவருடைய சொந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள். குத்தி 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 ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, குத்தி கொன்னே போட்டாங்க. அவர்கள் காண்பார்கள்னா இவர் தான் உண்மையான மெசியா, இவர் வந்தாரு, நம்மள ரட்சிக்க பார்த்தாரு, ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், அவரை குத்திட்டோம். அப்படின்னா இது என்ன பாயிண்ட்னு பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அந்த காலத்துல வாழ்ந்த கர்த்தர் இயேசுவோடைய முதலாம் வருகையில வாழ்ந்த யூதர்கள் மரணத்திலிருந்து அவங்க எந்திரிச்சு வரும்போது கர்த்தர் இயேசு தான் வந்து அவங்கள உயிர் தெழுந்தார்னு பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துக்கித்து நிக்குவாங்க. அவர் குத்தினவர்களும் காண்பார்கள்னா
அங்க மாம்சீக இஸ்ரேலோ சரி, ஒருவேளை அங்க ரோம பேரரசு குத்தி பார்த்தாரு பாத்தீங்களா, அவரு என்ன பண்ணுவாரு, ஐயையோ எவ்வளவு பெரிய நம்ம தப்பு பண்ணிட்டோம், உலக ரட்சகரே நம்ம என்ன பண்ணிட்டோம், குத்திட்டோம் எனக்கூடிய அந்த ஒரு துக்கத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து வாசிக்கணும். பூமியின் கோத்திரங்கள் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். பாருங்க அப்படியே ஆகும். பாருங்க, பூமியின் கோத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன பாயிண்ட் குறிக்குது? இந்த இடத்துல பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பூமியின் கோத்திரத்துல எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகையை முதலாவது விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் வரும்போதே ஒரு உபத்திரவமா இருக்கும். இது ஒரு பாயிண்ட். ஆனா பூமியில இருக்கக்கூடிய எல்லா கோத்திரவங்களும் துக்கித்து அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க அவரை பார்த்து அப்படின்னு சொல்லும் போது, இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமா கர்த்தர் இயேசு கூட இருந்த சபை அவங்க இந்த பூமியில வாழும் போது இந்த உலக ஜனங்கள் இந்த சபையை சும்மா விட்டுருவாங்களா? கர்த்தர் இயேசு நிமித்தமாக கர்த்தர் இயேசுக்கு என்னெல்லாம் பாடு வந்துச்சோ அந்த வாழக்கூடிய சபைக்கும் என்ன ஆகுதுன்னா, பாடுபடும் போது கர்த்தர் இயேசுடைய 2ஆம் பிரசனத்துல அவர் வந்து இந்த பூமியில சரிப்படுத்தி அப்போ இந்த உலக ஜனங்களுக்கு அவர் வந்து இந்த ஒரு மீட்பை எடுத்து கொடுக்கும் போது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காரணம் என்னன்னா, கர்த்தர் இயேசு கூட இருந்த சபையை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறதுனால அவங்க எவ்வளவு மனஸ்தாபப்படுவாங்கன்னு பார்க்கும்போது, இவ்வளோ பெரிய அன்பானவரை கூட இருந்த சபையை கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், துன்பப்படுத்திட்டோம். இத பாக்குறாரு யோவான். இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லும் போது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இது அப்படியே நடக்கட்டும் ஆமீன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 5 பாயிண்ட் இந்த ஒரு வசனத்துல நம்ம எடுக்கும் போது கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வருகை உடைய தன்மை எப்படி இருக்கும்னா, கண்ணுக்கு தெரியாம கர்த்தர் இயேசு இந்த பூமியில உபத்திரவத்தை கொண்டு வருவாரு. அப்படி உபத்திரவத்தை கொண்டு வரும்போது அந்த உபத்திரவத்தோட முடிவுல ஜனங்க புரிஞ்சுப்பாங்க கர்த்தர் இயேசு தான் இதெல்லாம் பண்றாருன்னு. முதலாவது யூதர்கள், அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற மத்த ஜனங்கள் கர்த்தர் இயேசுடைய குணலட்சணத்தை அவருடைய தன்மையை அவங்க புரிஞ்சுக்கும் போது கர்த்தர் இயேசுக்கும் சரி, கர்த்தர் இயேசு கூட இருந்த சபைக்கும் அவங்க பண்ண துன்பத்தை நினைச்சு துக்கம் அடைவாங்க, துக்கிப்பாங்க. இத பாக்குற யோவான் அவரு மிகுந்த என்ன சொல்றது, ஒரு மிகுந்த சந்தோஷத்துல, ஆஹா எவ்வளவு பெரிய தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டம், இது அப்படியே ஆகட்டும் ஆமென் ஆமென் அப்படின்னா இது அப்படியே ஆகட்டும். முதல் தீர்க்க தரிசன வசனம் கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகையோடைய தன்மை, அதை தொடர்ந்து அவர் செய்யக்கூடிய முழு ஊழியத்தை வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ரொம்ப சுருக்கமா யோவான் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல சொல்லிட்டு இது அப்படியே ஆக கடவுது ஆமென் அப்படின்னு சொல்றாங்க. சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த வெளிப்படுத்தல் 1:7 நம்ம பார்த்தோம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கர்த்தர் இயேசுவோடைய வேலை. வெளிப்படுத்தல் 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். பாருங்க, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும், இது வந்து நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தாச்சு. இது யாரை குறிக்குதுன்னா பிதாவாகிய தேவன். என்னாலும் இருக்கிறவர் இன்னுமா அவர் இருக்க போறார். அதுதான் இந்த வசனத்துடைய சுருக்கம். ஆல் மைட்டி, சர்வ வல்லவர் யாரு? இது பிதாவாகிய தேவனை மாத்திரம் குறிக்கக்கூடிய வார்த்தையா காணப்படுது. இப்போ கர்த்தர் இயேசுவை பத்தி பார்க்கும்போது இங்கிலீஷ்ல எப்படி துவங்குதுன்னா, I am Alpha and Omega, the beginning and the end. I am, இந்த இடத்துல நான், இது யாரை குறிக்குதுன்னா கர்த்தர் இயேசுவை குறிக்குது. ஏன் இந்த வசன பகுதி முக்கியமா இருக்குன்னு பார்க்கும்போது, யோவான் பேசின அந்த வசனம் வெளிப்படுத்தல் 1:7 கர்த்தர் இயேசுடைய வேலை, கர்த்தர் இயேசுடைய ஊழியம் 2ஆம் வருகைக்கு பிறகுதான் அந்த மாதிரி கோணத்துல அந்த ஒரு வசனம் இருக்கும். ஒரு மேலோட்டமா பார்த்தா இந்த 8ஆம் வசனத்துல கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, யோவான் பேசின அந்த தீர்க்க தரிசனத்துக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். என்னோட ஊழியம் எங்க முடியறது இல்ல, எங்க ஆரம்பிக்கிறது இல்ல, நான் 2ஆம் வருகையில
வரும்போது என்னுடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது இல்ல. எப்போ ஆரம்பிக்குதுன்னா, நான் ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும் அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனத்தை வந்து ரெண்டு ஆங்கிள் நம்ம பாக்குறோம், ரெண்டு கோணத்துல பாக்குறோம். முதல் கோணம் என்னன்னு பார்க்கும்போது ஆல்பா ஒமேகா அப்படின்னா என்ன? கிரேக்க வார்த்தையில வரக்கூடிய முதல் மற்றும் கடைசி வார்த்தை ஆல்பா. இங்கிலீஷ்ல ஆல்பாபெட்ஸ்ல ஏ, ஒமேகானா ஜெட். முதல் மற்றும் கடைசி வார்த்தை, த பிகினிங் அண்ட் த எண்ட், அதாவது அந்த கடைசி எழுத்துக்கள் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ சிருஷ்டிப்பு பாயிண்ட் ஆஃப் வியூல, கிரியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கர்த்தர் இயேசு தான் ஆல்பா. அவர் தான் தேவனால் முதல் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி. அதே போல அவர் தான் ஒமேகா. தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பிதாவாகி தேவன் நேரடியா சிருஷ்டி செஞ்சவரும் அவர் தான், கடைசியாக சிருஷ்டி செஞ்சவரும் அவர் தான். அதுக்கப்புறம் எல்லா சிருஷ்டிகளும் யார் தான் செஞ்சிருந்தார்? இயேசு கிறிஸ்து தான். அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய நேரடி சிருஷ்டி கர்த்தர் இயேசு, அவர் தான் ஆல்பா, அவர் தான் ஒமேகா. சோ அவருடைய தெய்வீக திட்டத்துல தேவன் முன்குற்று அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஆல்பாவும் ஒமேகாவும்னா என்னுடைய சிருஷ்டியில கர்த்தர் இயேசு தான் ஆரம்பம், கர்த்தர் இயேசு தான் முடிவு. இது வந்து சிருஷ்டியோட கோணத்துல இந்த வசனத்தை பார்க்கும் போது. ஆனா கர்த்தர் இயேசு வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல அவருடைய வேலை என்ன, அவருடைய கோணம் என்னன்னு பார்க்கும்போது பாருங்க, ரெவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல கர்த்தர் இயேசுவோடைய மிகப்பெரிய வேலை குறிக்குது. எப்போ கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்து மரிச்சு முதலாம் உயிர் தெழுந்துட்டு அவருடைய ஈடுபலிய பிதாவுடைய கையில கொடுத்துட்டு பரிசுத்த ஆவிய வந்து எங்க அந்த ஒரு பெந்தெகோஸ்துனால வர செஞ்சாரோ, சகல விதமான அதிகாரம் யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கு? கர்த்தர் இயேசு கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்தோடைய ஆரம்பம் துவங்கி இந்த புதிய சிருஷ்டிகளுடைய எல்லா காரியமும் யார் தான் பார்க்குவார்னா கர்த்தர் இயேசு தான் பார்க்குவார். கர்த்தர் இயேசு தான் ஆல்பா. அதே போல இந்த புதிய சிருஷ்டியை எப்போ முடிக்கணும், எப்போ மகிமையில கொண்டு போகணும், அவங்களுக்கான ஸ்தானம் என்ன, இது முடிவு செய்யறது யார் தான்? கர்த்தர் இயேசு தான். அவர் தான் ஒமேகா. ஆல்பாவும் ஒமேகாவும் பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும், சின்ன காரியமா இருக்கட்டும் பெரிய காரியமா இருக்கட்டும், கர்த்தர் இயேசு தான் ஆல்பா அண்ட் ஒமேகா. அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம். வசனம் இருக்கா பார்க்கும்போது பாருங்க, கர்த்தர் இயேசு பத்தியான வசனம். அவர் இந்த சுவிசேஷ யுகத்துல ஆல்பா மற்றும் ஒமேகாவா எப்படி இருக்கிறாருன்னா, எபிரியர் 12:2 நம்ம வாசிக்கலாம். ரொம்ப அருமையான வசனம் அது. எபிரியர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, முதல் வசனத்தோட கடைசி பாகம் வாசிங்க. எபிரியர் 12:1. அவர் விசுவாசத்தை துவங்குகிறவரும் ஆமா முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் இயேசு விசுவாசத்தை துவங்கினவர்னா யாரு? அவர் தான். அதை முடிக்கிறவர் யாரு? கர்த்தர் இயேசு தான். ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் கர்த்தர் இயேசுவை பத்தி. அடுத்தது நம்ம பார்க்கும்போது, நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னா கர்த்தர் இயேசு தான் அங்க தலைமை தாங்குறாரு, ஆல்பாவா இருக்கிறாரு. இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம் நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1:30 கர்த்தர் இயேசு எப்படி ஆல்பா ஒமேகாவா இருக்கிறார், எல்லாமே எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும். பாருங்க, கர்த்தர் இயேசு நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த பெரிதான அழைப்புல ஒருத்தர் வராங்கன்னா கர்த்தர் இயேசு அவருடைய ஞானம்னு ஏற்றுக்கொள்ளணும், அவர்னால நீதிமான் எனக்கூடிய நிலைக்கு ஆக்கப்படணும், அதே போல பரிசுத்தமாக்கப்படணும். அதே போல கர்த்தர் இயேசு மூலியமா தான் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? மீட்பு கிடைக்கிறதுனால கர்த்தர் இயேசு இந்த சுவிசேஷ யுகத்துல எப்படி இருக்கிறாரு? ஆல்பாவும் ஒமேகாவா இருக்கிறார்.
இன்னும் தொடர்ந்து கர்த்தர் இயேசு பத்தி பேசினா அவர் நமக்காக பரிந்து பேசுறாரு, பிரதான ஆசிரியர் இருக்கிறாரு, தலையா இருக்கிறாரு, மணவாளன் இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணினே இருக்கலாம், சொல்லினே இருக்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இந்த வசனத்துடைய சுருக்கம், நான் ஆல்பாவும் ஒமேகாவும்னா இந்த சுவிசேஷத்துல நான் முழுமையா இருக்கிறேன். நான் தான் துவக்கமா இருக்கிறேன், நான் தான் முடிவா இருக்கிறேன். இது யாருனால உண்டாக்கப்பட்டதுன்னா சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன். அவரு என்றென்றைக்கும் அவர் தான் நித்தியமா இருக்கிறார். ஆனா இந்த யுகத்துல எனக்கு அவர் கொடுத்திருக்கிற அதிகாரம், நான் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். பாருங்க சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துல ரொம்ப விசேஷமாக இன்னொரு பாயிண்ட் பார்க்கும்போது, நான் ஆல்பாவும் ஒமேகாவா இருக்கிறேன். இதுக்கு ரொம்ப சுருக்கமா வசனத்துல எப்படி பேசுறாருன்னா, இந்த வசனத்தோடைய ரொம்ப என்ன சொல்றது, சிம்பிளிஃபைடு, ரொம்பவே எளிமையான ஒரு தன்மையில நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய பாஷையில பார்க்கும்போது, மை ஃபாதர் த ஆல்மைட்டி, என்னோட பிதா சர்வ வல்லமை உள்ளவர். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, I know I am the first, the last word on every subject. நான் தான் முதல், நான் தான் கடைசி. எல்லா சப்ஜெக்ட்லயும் என்ன அர்த்தம், இந்த சுவிசேஷ யுகம் மற்றும் வரக்கூடிய யுகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் தான் முதல், நான் தான் கடைசி. அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய வேலை சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் கிடையாது. நியமிக்கப்பட்ட அந்த ஒரு நாள், 1000 வருஷத்துல கூட கர்த்தர் இயேசுவோடைய மிகப்பெரிய வேலை இருக்கு. இது பிதாவாகிய தேவனே என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுக்கு ஒப்புவித்த அந்த அதிகாரம். மற்ற கருத்துல பிதாவாகிய தேவன் ஒருத்தரை இழுத்து கொள்ளாவிட்டால் பிதா கிட்ட வர முடியாதுன்னு, அப்படி இழுத்து கொண்ட நபர்களை முழுமையா காக்குறது, பாதுகாக்கிறது யாரு? கர்த்தர் இயேசு தான். கர்த்தர் இயேசு இல்லாம பிதா கிட்ட போக முடியாது, பிதா இல்லாம கர்த்தர் இயேசு கிட்ட வர முடியாது. ஆனா மொத்த அதிகாரம், முழு அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா கர்த்தர் இயேசு. அதுதான் நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது தேவனோட தெய்வீக திட்டத்துல கர்த்தர் இயேசுவோடைய மிகப்பெரிய வேலை, மிகப்பெரிய ஊழியம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த சுவிசேஷ யுகத்திலையும் சரி, 1000 வருஷ அரசாட்சியிலையும் சரி, கர்த்தர் இயேசு தான் ஆல்பா, கர்த்தர் இயேசு தான் ஒமேகா நம்ம பார்க்கிறோம். அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தமா இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இதோட என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு பொதுவான இன்ட்ரடக்ஷன் என்ன ஆகுதுன்னா முடியுது. சோ முதல் 3 வசனம் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி உருவாச்சு நம்ம பார்த்தோம். இரண்டாவது 4ல இருந்து 6 வசனங்கள் ஒரு வாழ்த்துக்கள் செய்தி நம்ம பார்த்தோம். 7வது வசனம் யோவான் உரைத்த முதல் தீர்க்க தரிசனம் பார்த்தோம். 8வது வசனம் இயேசு கிறிஸ்துவோடைய வேலை, தேவனோட தெய்வீக திட்டத்துல இது எவ்வளவு முக்கியமா இருக்கு நம்ம பார்த்தோம். இதோட அந்த ஒரு பொதுவான ஒரு இன்ட்ரோடக்ஷன், வெளிப்படுத்தின விசேஷ பத்தியான முன்னரை முடியுது. இப்போ இன்ட்ரடக்ஷன் டு த 7 சர்ச், 7 சபை பத்தியான ஒரு முன்னரை நம்ம பார்க்கும்போது, அதுல முதல் முக்கியமான காரியத்தை நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம்னா, அப்போஸ்தலன் ஆகிய இருக்கக்கூடிய யோவானை குறித்து நம்ம பார்க்க போறோம். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் வருகிறவரும் இருந்தவரும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். 9ஆம் வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான். பாருங்க, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வசனம் யோவானாகிய நான், ஜான், யோவானாகிய நான். இதுதான் நம்ம இப்போ மெடிடேட் பண்ண போறோம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தல் யோவான் பத்தி சில தகவல்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்ச நேரம் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். யார் இந்த அப்போஸ்தல் யோவான்? அப்போஸ்தல் யோவானை பத்தி நம்ம நிறைய வசனம் நம்ம பார்க்க போறது இல்ல. இவர் முதலாவது யோவான் ஸ்நானகர் கிட்ட சீஷனா இருந்திருக்கிறாரு.
இவருடைய அண்ணன் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அவர் பேரு யாக்கோப்பு. அவருடைய அப்பா அம்மா பேர் வந்து, அவருடைய அப்பா பேரு ஜெபதி, அவருடைய அம்மா பேர் சலோமி. இவங்க கலீலில வாசம் செஞ்சிருக்கிறாங்க. சோ சகோதர சகோதரிகளே, யோவான் ஸ்நானகருக்கு சீஷனா இருந்த யோவான் கர்த்தர் இயேசுக்கு பின் நாட்கள்ல ஒரு சீஷனா மாறிட்டாரு. கர்த்தர் இயேசுக்கு பின்பு அப்போஸ்தல் பேதுருவோட அநேக ஊழியத்துல அவர் கடந்து போயிருக்கிறாரு. விசேஷமாக அப்போஸ்தல் யோவான் அவருடைய ஊழியம் எந்தெந்த இடத்துல முக்கியமா காணப்பட்டிருக்குன்னா, எருசலேம்ல காணப்பட்டிருக்கு, சமாரியால காணப்பட்டிருக்கு, ஆசியா பகுதியில காணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்போஸ்தல் யோவான் 100 வயசு, அவருக்கு ஏறக்குறைய 100 வயசு இருக்கும் போது ஒரு இயற்கை மரணமா அவரு மறிச்சிருக்கிறார். சோ இதுதான் பார்க்கும்போது மத்த அப்போஸ்தலை பார்க்கலும் யோவான் கிட்ட இருக்கக்கூடிய விசேஷத்தன்மை என்னன்னா, மத்த அப்போஸ்தலை பார்க்கலும் இயற்கையா மரணம் அடைஞ்சவர் யாருன்னு பார்க்கும்போது இந்த யோவான். சரி, இந்த யோவான் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான இல்ல ரொம்பவே என்ன சொல்றதுங்க, இவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல குண லட்சணங்கள், அதே போல இவர்கிட்ட இருந்த சில கெட்ட குண லட்சணங்கள், இது ரெண்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்ச நேரத்துல நம்ம தியானிக்க போறோம். பாருங்க, யோவான் பத்தி நம்ம பேசணும்னா ரொம்ப விசேஷமாக கர்த்தர் இயேசுவோடைய அன்பான சீஷன் யாருங்க? யோவான் தான். அதுலயும் விசேஷமா அவருடைய எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய யோவான், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 5 புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறாருன்னா யோவான் எழுதியிருக்கிறாரு. இதுல யோவான் புத்தகத்துல யோவான் ஆகிய நானுன்னு எங்கேயோ என்ன பண்ணல, குறிப்பிடல. ரொம்ப விசேஷமான விஷயம். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு அன்பான சீஷர், ரொம்பவே தைரியமானவர், வைராகியம் உள்ளவர், ஃபுல் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ரொம்பவே என்ன ஆயிருக்கு, அவர் வந்து வைராகியத்துல உச்சகட்டத்துல இருந்தவர். யோவான் யாக்கோப் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு விசேஷமான பேரே இருக்கு, சன் ஆஃப் தண்டர், இடி முழக்கத்தின் பிள்ளைகள். அந்த அளவுக்கு அவங்களுடைய வைராகியத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னு காமிச்சிருக்கிறாங்க. அதே போல இவங்களுக்கு எப்படி இருந்துக்குன்னா, கர்த்தர் இயேசு மேல இந்த வைராகியத்தினால இன்டாலரண்ட் அப்படின்னா கொஞ்சம் கூட இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சகிக்க மாட்டாங்க. எந்த விஷயத்துல பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்கு எதிராக யாராவது செயல்பட்டா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், மார்க் 9:38. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். பாருங்க, கர்த்தர் இயேசுக்கு விரோதமா ஒருத்தர் என்னவோ செஞ்சுட்டு இருக்கிறாரு. இத பார்த்துட்டு யோவான் சொல்றாரு, போதகரே, அவங்க உங்களை மீறி என்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாங்க என்ன பண்ணிட்டோம், தடுத்துட்டோம். அந்த அளவுக்கு வந்து கர்த்தர் இயேசுக்கு எதிராக யாராவது செயல்பட்டா அவங்களால என்ன பண்ண முடியாது, சகிச்சு கொள்ள முடியாது. அதே போல விண்டிக்டிவ் அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய வைராகத்தோட உச்சகட்டத்துல ஒருத்தரை அழிச்சு போடணும், இல்ல ஒருத்தரை வந்து என்ன பண்ணிடணும், கொன்னு போட்டுடணும்னு கூட இவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது வைராகத்தோட உச்சத்துக்கு போயிருக்கிறாங்க. எந்த காரியம்னு பார்க்கும்போது லூக்கா 9:54 வாசிக்கலாம். அவருடைய சீஷராகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உங்களுக்கு சித்தமா பாருங்க என்று கேட்டார்கள். எந்த லெவலுக்கு போயிருக்கிறாங்கன்னா, யார்கிட்ட பேசுறாங்க, கர்த்தர் இயேசு கிட்ட பேசுறாங்க. அந்த ஜனங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம், பாருங்க, நாங்கள் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம். அப்படியே அக்னி வந்து அவங்க என்ன பண்ணிட்டோம், எரிச்சு போட்டுட்டோம். இந்த மாதிரி அவங்க என்ன எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது வைராகத்தோட உச்சகட்டத்துல இருக்கிறாங்க. அதே போல அவங்களுக்கு வந்து ஒரு ஆம்பிஷன்னா என்னன்னா, அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய தாயாரை அனுப்பிட்டு கர்த்தர் இயேசு கிட்ட போய் பேசுறாங்க, என்னுடைய மகனை உங்களுடைய ராஜ்யத்துல வலது பக்கமோ இடது பக்கமோ வச்சுக்கோங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்ன கேக்குறீங்க உங்களுக்கு தெரியுதா, உங்களால இது கூடுமா அப்படின்னு கேட்கும் போது யோவானோ யாக்கோப்போ என்ன சொல்றாங்கன்னா, கூடும் அப்படின்றாங்க. அதே போல இவங்க ரொம்ப தாழ்மையான சீஷர்கள். விசேஷமா யோவானை பார்க்கும்போது ரொம்ப ஹம்பிள், டீச்சபிள்.
அவங்க எது இருந்தாலும் வந்து கர்த்தர் இயேசுடைய வார்த்தைகளை வந்து உள்வாங்குவாங்க. அதே போல ரொம்ப எளிமையானவர்கள். அதுலயும் விசேஷமா யோவானை பத்தி பேசும்போது அவரு ரொம்பவே இருக்கிற அப்போஸ்தல ரொம்ப சின்னவர், வயசுல ரொம்ப சின்ன அப்போஸ்தலா இருந்தாரு நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கும்போது யோவானுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படியே சில பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது யோவான் வகுப்பாரா இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கா? சும்மா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அனலைஸ் பண்ணலாம். அதே போல சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அதாவது மற்ற அப்போஸ்தலர்களுக்கு கிடைக்காத சில விசேஷமான பாக்கியம் வந்து யோவான் கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னு பார்க்கும்போது பேதுரு, யோவான், யாக்கோப்பு வந்து அந்த மறுரூப காட்சி பார்க்கறாங்க கர்த்தர் இயேசுவோடு. அந்த ஒரு மலை மேல அந்த மறுரூப காட்சி பார்க்கறாங்க. அதே போல யோவான் வந்து விசேஷமா கர்த்தர் இயேசு கிட்ட என்ன என்ன ஒரு விஷயம் பெற்றுக்கொண்டாருன்னா, கர்த்தர் இயேசு கடிந்து கொண்டிருக்கிறார், திட்டிட்டு இருக்கிறார். எதுக்குன்னா அந்த ஜனங்களை அழிச்சிடுங்கன்னு சொல்லும் போது அந்த அந்த இடத்துல கர்த்தர் இயேசு திட்டுறாரு, நீங்க எந்த ஆவில நீங்க பேசுறீங்க? என் மேல உங்களுக்கு வைராகியம் இருக்கு, கரெக்ட். ஆனா என் மேல உங்களுக்கு அன்பு இருக்குன்னா நீங்க வந்து ஏன் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறீங்க அப்படின்னு சில இடத்துல திட்டி இருக்கிறார். அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். கர்த்தர் இயேசு உங்களுக்காக தான் நாங்க பண்ணோமே அப்படிலாம் சொல்லாம அதை ஏற்றுக்கொண்டு என்ன இருக்கிறாருன்னா யோவான் அவருடைய குணலட்சணத்தை மாத்திருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த யுகத்துல இருக்கிற இந்த சுவிசேஷ யுகத்துல இருக்கக்கூடிய பாதங்கங்களுக்கு தேவையான கேரக்டர் சில வாட்டி நம்ம பார்க்கும் போது அப்படியே நம்ம பொங்கிடுவோம். ஆனா கர்த்தர் இயேசு அவரு முன்னாடியே நடக்குது. ஆனா கர்த்தர் இயேசு அமைதியாகிற காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் அறுவடையாளர். எப்போ அவங்கள அறுக்கணும், எப்போ அவங்கள சேர்க்கணும்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியுதுனால இது யோவானுக்கு வந்து அவர் சொல்றது நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஏறக்குறைய 25 தடவைக்கு மேல அன்பை பத்தி அவருடைய நிருபத்துல யோவான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறார். ஏன்னா இவர் யாரு? அன்பான சீஷன். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசு ரொம்பவே நம்பின ஒரு சீஷர். அதனால என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அவருடைய தாயாக இருக்கக்கூடிய மரியாவை அவங்க கையில என்ன பண்ணிட்டார், சாகும் போது ஒப்பு கொடுத்தார். காரணம் என்னன்னா இவர் அன்பான சீஷர், வயசுல சின்னவர், கொஞ்சம் வசதியா கூட என்ன இருக்கிறாரு, கர்த்தர் இயேசு இருந்திருக்கிறார். சோ இது மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகளே, யோவானுடைய சில விசேஷ குணலட்சணத்தை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18-19 நம்ம பார்க்கும்போது அவரை சிறையில அடிச்சிருக்கிறாங்க, ஜெயில போட்டிருக்கிறாங்க. ஒரு தூதன் வந்து அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா யோவானை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது ஒரு நிகழ்ச்சி. பின் நாட்கள்ல அவருடைய ஊழியத்தோடைய உச்சக்கட்டத்துல போகும்போது யோவானை என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது கொதிக்கிற எண்ணெயில வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா போட்டுறாங்க. இது எப்ப நடந்துச்சுன்னா அவர் பத்மத்தீவுக்கு போறதுக்கு முன்பதாக யோவான இந்த சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது கொதிக்கிற எண்ணெயில யோவான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா போட்டிருக்கிறாங்க. இது வரலாற்று சம்பவத்துல காணப்படுது. அந்த மாதிரி அவருடைய உடல்நிலையில அந்த ஒரு எண்ணெய்னால அவர் சுட்டரிக்கப்பட்டு மறுபடியும் அவர் சரியாகி மறுபடியும் எங்க போறாரு, பத்மத்தீவுக்கு. அந்த சூட்டு அடுப்புல, அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும், அந்த அக்னி கல்லுல கொதிக்கிற அந்த ஒரு வெயில்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதுறாரு. யோவான் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும் போது யோவான் பத்தி நம்ம திரும்பி பார்க்கும் போது அவருடைய வைராகியம், அவருடைய குணலட்சணத்தை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் எப்படி எழுதுறாருன்னா, யோவான் ஆகிய நான், வாசிங்க, உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும். போதுங்க, உங்களுடைய உடல் பங்காளி. பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த ரெவலேஷன்ல நம்ம பார்க்கும்போது. ஐ ஜான் who also I am your brother, நான் உன்னோட சகோதரனா இருக்கிறேன். ஒருவேளை யோவான் இப்படி எழுதியிருந்தா கூட தப்பில்லை. எப்படி எழுதியிருக்கலாம்? யோவான் ஆகிய நான் அப்போஸ்தலா இருக்கிறேன், தப்பில்லை. யோவான் ஆகிய நான் சபையோட மூப்பரா இருக்கிறேன், தப்பில்லை. யோவானுடைய நான் இந்த மாதிரி ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை விசேஷமாக நான் வந்து எழுதுறேன், தப்பில்லை. தப்பு இருந்திருக்காது. ஆனா
எப்படி எழுதுறாரு? யோவானாகிய நான் உங்களுடன் பங்காளியுமாய் இன்னும் உங்களுடைய உடன் பங்காளி. எந்த அளவுக்கு அவரை தாழ்த்துறாருன்னு பார்க்கும்போது, நம்ம போல ஒரு சாதாரண மனுஷனா, நீங்க எப்படி பாடுபடுறீங்களோ அதே போலதான் நான், உங்களை போலதான் நான் அப்படின்னு முற்றிலுமாக தாழ்த்துறாரு. அதே போல யோவான் கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டர் என்னன்னா சிம்பிளிசிட்டி. ரொம்ப சிம்பிளா, எந்த அளவுக்கு எளிமையா அவரை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு யோவான் என்ன ஆயிட்டாரு, தாழ்ந்த நிலையில இந்த ஒரு விஷயத்தை எழுதுறாரு. சகோதர சகோதரிகள், ஒருவேளை இப்போ இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய பேர் சபையில சில பாஸ்டருங்க, பிஷப்ங்க, இல்ல டாக்டரேட்ஸ், இந்த மாதிரி அவங்கள பேர் சொல்லித்தான் அழைக்கணும். டாக்டர் இன்னார், இல்ல ரெவரண்ட் இன்னார், இல்லைன்னா பாஸ்டர் இன்னார், அப்படிலாம் யோவான் என்ன பண்ணலைங்க, தன்னை பத்தி பெருமையா உயர்த்தல. ஆனா அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா, ஒரு அன்பான சீஷனா, வைரகமான சீஷனா, எவ்வளவு பாடுகள் உபத்திரவத்து மத்தியில இந்த வெளிப்படுத்தல் எழுதும் போது, உங்களை போல நானும் ஒரு சாதாரண சகோதரர் எனக்கூடிய ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தோட இந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லும் போது, இந்த விஷயத்தை அவர் எங்க எழுதுறாரு பார்க்கும்போது பத்மதீவுல எழுதுறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும்போது, பத்மதீவு நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே நம்ம பார்த்துட்டோம். அங்க வந்து என்ன பண்ணிட்டு வாங்கன்னா, அங்க இருக்கிற ஜனங்களை வந்து சிறைக்குள்ள அடிச்சிட்டு வாங்க. ரொம்பவே சூடான ஒரு இடம், கஷ்டமான ஒரு சூழல். ஒருவேளை அந்த மாதிரி இடத்துல தான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் முக்கியமா ஒரு ஆசீர்வாதமான புத்தகமா இருந்தா கூட, ஆனா அது எழுதுன சூழல் அது எப்படி இல்ல, ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழலை இல்லைன்னு நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. சோ அந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும்போது, இது எப்படி அவர் எழுதினார், எந்த விதத்துல வந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோடைய 2வது பாகம் நம்ம வாசிக்கலாம். முழுமையான அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் கேட்டேன். இப்ப பார்க்கும்போது அந்த வசனத்தோடைய 2வது பாகத்தை முதல்ல நம்ம வாசிக்கலாம். இந்த மாதிரி அந்த பத்மதீவுல ரொம்ப கஷ்டத்தோட இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதும் போது, அவர் எப்படி எழுதினார்னா, அவரு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின விதம் எப்படின்னா, பின்னாடி ஒரு எக்கால சத்தத்தை போல ஒரு சத்தத்தை, ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. எக்காலம் சத்தம் அது கேக்குது. யோவான் என்ன பண்றாருன்னா திரும்பி பார்க்கிறார். இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, எக்காலம் சத்தம் விசேஷமாக இது ஒரு ஸ்பெஷல் சவுண்ட். எக்காலம் அப்படின்னு சொன்னாலே ஒரு விசேஷமான சத்தம். இது என்ன சத்தம்னு பார்க்கும்போது, இது விசேஷமான சத்தியங்களை சொல்லக்கூடிய சத்தம் எக்காலம். அப்படி அந்த விசேஷமான சத்தத்தை அவர் கேட்கும் போது யோவான் என்ன பண்ணார்னா திரும்பி பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது யோவானோட நாட்கள்ல வந்த சத்தமாவே இருந்தாலும் யோவானே என்ன பண்றாருன்னா திரும்பி பார்க்கிறார். அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுக்கப்பட்ட விதத்தை குறிக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். எப்படின்னா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் போது, இந்த சார்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சீக்கிரத்தில் சம்பவிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே முதலாம் சபை யோவானுடைய நாட்கள்ல இருந்து என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அதுதான் எக்காலம் சத்தத்தை பார்க்கும் போது யோவான் திரும்புறாருன்னா, இந்த விசேஷமான வெளிப்படுத்தின விசேஷ சத்தம் அவர் கேட்கும் போது ஒரு சபை காலமே என்ன ஆயிட்டு இருக்கு, முடிஞ்சிச்சு. அதே போலதான் யோவான் வகுப்பாரா இருக்கக்கூடிய நாம், இப்போ நமக்கு இந்த எக்காலம் சத்தம் கேக்குது அப்படின்னா, நம்ம திரும்பி பார்க்கும் போது எவ்வளவு சபை காலம் முடிஞ்சிட்டு இருக்கோம், 6 சபை காலமும் என்ன ஆயிட்டு இருக்கோம்னு பார்க்கும் போது முடிஞ்சிருக்கும் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அதுதான் இந்த ஒரு எக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் ட்ரூத். எதை குறித்துன்னு பார்க்கும்போது வரலாற்று குறித்து. அந்த எக்காலம் மூத திரும்பி பார்க்கிறாருன்னா, ஏற்கனவே முடிஞ்ச 6 சபை காலத்தை பத்தியான வரலாற்றுல
மிகப்பெரிய சத்தியங்கள் என்ன இருக்குன்னா இருக்கு. சோ அதுதான் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல யோவான் திரும்பி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே நடந்த முடிஞ்ச ஒரு விஷயத்த அவர் திரும்பி பார்க்கறது போல இப்ப இருக்கக்கூடிய பாதங்களும் என்ன ஆவாங்க, திரும்பி பார்க்குவாங்க, வரலாற்றை திரும்பி பார்க்குவாங்க. ஒருவேளை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய ஸ்டடி நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய 70% என்ன ஆயிடுச்சு, நிறைவேறி முடிஞ்சிச்சு. 30% தான் இன்னும் நிறைவேறும். அதனால நம்ம 70% பார்க்கக்கூடிய 70% எப்படின்னா திரும்பி பார்க்க போறோம். அந்த எக்கால சத்தத்தோடைய அந்த ஒரு ஸ்பெஷலான சத்தியங்களை திரும்பி பார்த்து நம்ம அதோடைய சாராம்சத்தை புரிஞ்சுட்டு, அதாவது எப்பவுமே வரலாற்றை ஏன் திரும்பி பார்க்கணும்னா வரலாற்றுல நடந்த தவறுகள் என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் செய்யக்கூடாது தான் இந்த ஒரு விசேஷமான சத்தியங்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ அந்த வசனத்தோடைய முதலாவது பாகத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். பாருங்க, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கர்த்தருடைய நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாள் அதாவது யோவான் வாழ்ந்த அந்த நாட்கள்ல கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்ல கர்த்தருடைய நாள் எப்போ குறிக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமை குறிக்குது, சண்டே. அதாவது ஓய்வு நாளுக்கு மறுநாள், வாரத்தின் முதல் நாள். ஏன் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு எப்போ உயிர்த்தெழுந்தார்? வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போஸ்தலர் எப்போ கூடினாங்க? வாரத்தில் முதல் நாள். அப்படி அவங்க கூடும் போது என்ன பண்ணாங்க? தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க, கர்த்தர் இயேசு பத்தியான சத்தியங்கள் தியானிச்சாங்க, அப்போ பிட்டாங்க. அதே போல ஜீவன் தரக்கூடிய வார்த்தையை அவங்க கேட்டு விசுவாசிச்சு நம்பிக்கையோட தொடர்ந்து கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு ஊழியத்துல அவங்க ஈடுபட்டாங்க. கர்த்தருடைய நாள். அது மாத்திர விசேஷமா நம்ம சொல்லும் போது கர்த்தர் உயிர் தெழுது அந்த 11 முறை காட்சி செய்ய அந்த சீஷர்களுக்கு காட்சி தரும்போது மெஜாரிட்டி நாள் எப்போ அவர் அவர் தரிசனம் ஆயிருக்கிறாருன்னு பார்க்கும்போது எப்போ ஆனார்னா வாரத்தின் முதல் நாள். சோ சகோதர சகோதரிகளே, அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய நாள் இல்ல, நான் ஆவிக்குள்ளானேன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தருக்கு எப்போ தான் கிடைச்சிருக்கு? வாரத்தின் முதல் நாள், அவருடைய நாட்கள்ல தான் கிடைச்சிருக்கு. அவருடைய நாட்கள்ல வாரத்தின் முதல் நாள்னா எப்போ? ஞாயிற்றுக்கிழமை தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்ன இருக்கு, கிடைச்சிருக்கு. ஒரு பாயிண்ட். இது யோவானுடைய நாட்கள்ல. இப்போ யோவான் வகுப்பாரோடைய நாள்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு கர்த்தருடைய நாள்னா எப்போ அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா இந்த 1000 வருஷம் தான் கர்த்தர் இயேசுடைய நாள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த 1000 years இப்போ 1874 பிறகு இருக்கக்கூடிய நாள் தான் என்னன்னா கர்த்தருடைய நாள். இப்போ யோவானுக்கு எப்படி கர்த்தருடைய நாள்ல வெளிப்படுத்தின விசேஷம் கிடைச்சிருக்கோ அதே போல இந்த 1000 வருஷ அரசாட்சியில இருக்கக்கூடிய நமக்கு தேவன் என்ன பண்றாருன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய எல்லா சாராம்சமும் வெளிப்படுத்துறாரு. ரொம்ப விசேஷமாக என்னென்ன சத்தியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கும்போது குரோனாலஜி, கால கணக்குகள், தீர்க்க தரிசனங்கள், கர்த்தர் இயேசு நம்ம மத்தியில வந்திருக்கிறது, ஊழியம் சேர்ந்து அவருடைய தெய்வீக திட்டத்தோடைய சிறப்பு அம்சங்கள், அதோடைய சாராம்சம், குணலட்சணம் மொத்தமே எப்ப கிடைக்குதுன்னு பார்க்கும்போது எப்போ 1874 பிறகு கர்த்தர் இயேசு வந்துட்டாரோ அப்பத்துல இருந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும், கர்த்தருடைய நாளுக்குள்ள நம்ம வந்துட்டோம் சகோதர சகோதரிகளே. சரி, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய நாளுக்குள்ள என்ன ஆச்சு? யோவானுக்கு ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளானேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப விசேஷமான ஒரு பாயிண்ட். கர்த்தருடைய நாள்ல நம்ம ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா மாம்சத்துல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பத்மதீவுல அந்த அக்னியில அந்த சுட்டு எரிக்கக்கூடிய அந்த ஒரு கல்கள் மத்தியில யோவான் பலம் இழந்தவரா ஏறக்குறைய செத்த நிலையில இருக்கும் போது கர்த்தருடைய நாளுக்குள்ள ஆவிக்குள்ளானேன்னா தேவனுடைய ஆவினால தான் அவர்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னு பார்க்கும்போது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை உள்வாங்க முடிஞ்சிச்சு.
அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த பத்மத்தீவோட அனுபவம் நம்ம சொல்லும் போது ரொம்பவே கடினமான ஒரு அனுபவம். நிறைய சகோதரர்கள், அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இழந்த நிறைய சகோதரர்கள் வந்து அந்த பத்மத்தீவை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ஒரு மனுஷனும் அங்க இருக்க முடியாது, ஒரு மிருக ஜனங்களும் இருக்க முடியாது. அந்த மாதிரி சூழல்ல ஒரு மனுஷனை போட்டா மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, மன ரீதியா குழம்பி போயிடுவாங்க. அது மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகளே, அந்த உஷ்ணத்துல என்ன ஆகும்னு பார்க்கும்போது உடல்நிலையில இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜி, பாடியில இருக்கிற எல்லா எனர்ஜியும் என்ன ஆயிடும்னா போயிடும். அப்படின்னா ஏறக்குறைய வந்து என்னன்னா அந்த ஒரு செத்த நிலையில இருக்கும் போது கர்த்தருடைய நாளுக்குள் ஆவிக்குள்ளானேன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியினால மாத்திரமே இது வந்து சாத்தியம். அப்படின்னா இந்த ஒரு பத்மத்தீவுல எப்படி ஜனங்களை போட்டுருவாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 4-5 பேரை சேர்த்து அந்த ஒரு பத்மத்தீவுல என்ன பண்ண மாட்டாங்க, கைதியா போட்டுற மாட்டாங்க, தனியா போடுவாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஸ்டாண்ட் அலோன். தனிமையில யோவானுடைய குணலட்சணம் பாருங்க, தனிமையில வந்து அந்த பத்மத்தீவுல போடும் போதுதான் எப்படி இருக்கும்னு அந்த சூழல், பக்கத்துல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, ஆறுதல் படுத்துறதுக்கு தேர்தல் படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனா முற்றிலும் செத்த நிலையில இருக்கும் போது கர்த்தருக்குள், அந்த ஒரு கர்த்தருடைய நாட்கள்ல ஆவிக்குள் ஆனேன் அப்படின்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பரிசுத்த ஆவி கிரியை செய்யும். எப்போனா யோவானுக்கு பத்மத்தீவுல இந்த மாதிரி சூழல்ல தான் வெளிப்படுத்தின விசேஷம் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது யோவான் வகுப்பாருக்கும் அப்படித்தான் ஆகும். அப்படி ஆகும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளோ கர்த்தருக்குள் ஆவி, அந்த கர்த்தருடைய நாளுக்குள் ஆவிக்குள் ஆனோம்னா நமக்கும் தேவன் பரிசுத்த ஆவி தருவாரு. நிப்போம், சத்தியத்துக்காக உறுதியா நிப்போம், தனியா நிப்போம். நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவன் துணை நிக்குவார். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் விசேஷமான பலன் தரும். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை அந்த அந்த நாட்கள்ல யோவானை எப்படி நிக்க வச்சுச்சோ அதே போல பாத அங்கங்களும் கண்டிப்பா நிக்குவாங்க. சோ இதுதான் நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாளுக்குள் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா யோவானுக்கு எப்பேற்பட்ட அனுபவம் கிடைச்சிச்சோ அதே போல யோவான் வகுப்பாருக்கும் நடக்கும். ஆனாலும் சகோதர சகோதரிகளே பயப்பட வேண்டாம், நம்ம திகச்சிட வேண்டாம். கர்த்தரோட நாள்ல கர்த்தரே நம்ம கூட இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஒரு அனுபவத்தை நம்ம மேற்கொண்டே ஆகும். ஏன்னா யோவான் என்ன ஆனாரு, மேற்கொண்டார். அதே போல யோவான் வகுப்பாரம் என்ன ஆகுவான்னு பார்க்கும் போது மேற்கொண்டார், மேற்கொள்வாங்க, கொள்ளுவோம். அதுதான் சத்தியமா இருக்கு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம பார்க்கும் போது ரொம்ப விசேஷமாக இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்போஸ்தலர் ஆகிய இருக்கக்கூடிய யோவான் அவருடைய நாட்கள்ல இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின ஒரு விதம். ஒரு சகோதரன் ஒரு கேள்வி கேட்டார், இந்த மாதிரி கடினமான நாட்கள்ல எப்படி அவருக்கு பேப்பர்லாம் கிடைச்சிச்சுன்னு. அப்போஸ்தலர் பவுல் கூட என்ன பண்ணிருக்கிறாருன்னா நிறைய நிருபங்கள் வந்து ஜெயில இருந்து எழுதியிருக்கிறார். அதே போல ஒரு சிறை அப்படின்னு நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அங்க என்ன கிடைச்சிருக்கும், சில ரைட்டிங் மெட்டீரியல் கிடைச்சிருக்கும். அது மாத்திரம் இல்ல, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப ஸ்பெஷலான ட்ரூத் தேவன் வெளிப்படுத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா அதெல்லாம் அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே போல இந்த உபத்திரவத்தின் மத்தியில தான் இவ்வளவு விசேஷமான பாக்கியம் நிறைஞ்ச ஒரு சத்தியம் கிடைக்கணும்னு தேவன் விரும்பிட்டார். அதே போல யோவானும் ஒப்பு கொடுத்தார். இப்போ கர்த்தர் இயேசு கூட மகிமையில ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். யோவான் 21ஆம் அதிகாரமும், இது யோவானை பத்தியே விசேஷமா பேசக்கூடிய வசனம். இது 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம்.
அப்போஸ்தலர் பேதுரு வந்து கர்த்தர் இயேசு கிட்ட சொல்றாரு. அப்போ கர்த்தர் இயேசு வந்து பேதுருவை வந்து சொல்றாரு, கண்டிக்கிறார். என்னன்னா, யோவான் நான் வரும் அளவு அவர் இருப்பார், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும் போது, இது என்ன பாயிண்ட் குறிக்குதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை வரும்போது யோவான் வகுப்பார் என்ன 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 பண்ணுவாங்க? பேதுரு ஆரம்பிச்ச அந்த ஊழியத்தை தொடர்ந்து அது நடக்கும். அது யோவான் வகுப்பார் மூலியமா அது என்ன ஆகும்? கடந்து போகும். இந்த சுவிசேஷ யுகத்துடைய வேலை கடந்து போகும். யோவான் எப்படியோ அதே போல யோவான் வகுப்பார் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. ஆனா இந்த ஒரு வசனத்துடைய 2வது சத்தியம் என்னன்னு பார்க்கும்போது, யோவான் இருக்கிறாரு, யோவான் வகுப்பாரும் உயிரோட இருக்கிறாரு. என்ன பியூட்டிஃபுல் பாருங்க. கர்த்தர் இயேசு அவருடைய 2ஆம் பிரசனத்துல வந்துட்டு இருக்க, உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள்ல அப்போஸ்தலர் யோவானும் உயிரோட இருக்கிறாங்க, நம்மள பார்த்துன்னு இருக்கிறாங்க. யோவான் வகுப்பாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதனால சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு காலமும் ஒரு பொழுதும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? நம்மளை கைவிட மாட்டார். இந்த மாதிரி கர்த்தருடைய நாள்ல ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை யோவான் பெற்றுக்கொண்டாரு. அவருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்தாரு. அதே போல நாமளும் நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்து கொள்ள தேவன் தாமே நம்மளுக்கு கிருபை பாராட்டுவாருங்க. தொடர்ந்து இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்க முயற்சி செய்யலாம். விசேஷமாக இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடிக்காக சகோதர சகோதரிகளே, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல இந்த ஒரு ஸ்டடிக்காக நீங்க தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க ஜெபிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.